ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.10 உள்ள முதல் கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காண்பவற்றிற்கு வரைபடம் வரைக. இதில் நமக்கு ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரைபடம் வரைவதற்கு நமக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 புள்ளிகள் நமக்கு தேவை. ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த சமன்பாட்டிலிருந்து நம்ம அந்த எக்ஸ் ஒய் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு நம்ம தான் வேல்யூ எடுக்க போகிறோம். எக்ஸ் இதில் ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு நம்மளே ஒரு வேல்யூ எடுக்க போகிறோம். மைனஸில் ஒரு வேல்யூ எடுக்கிறோம், 0 ஒன்று எடுக்கிறோம், ப்ளஸ் வேல்யூ ஒன்று எடுக்கிறோம். இப்போ இந்த ஒய்யை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அந்த எக்ஸை 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸோட மதிப்பை நம்ம 2ஆல் பெருக்கணும். ஓகேவா? -1ஐயும் 2ஐயும் பெருக்குனா -2. அடுத்தால 2ஐயும் 0வையும் பெருக்குனா 0. இங்கே 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1 2 2. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இந்த புள்ளிகளை எடுத்து எழுதிடலாம். புள்ளிகள் என்னெல்லாம் வரும், புள்ளிகளை நம்ம இப்படி ஒரு ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகேவா? -1 எக்ஸுக்கு -1 இருந்தால் ஒய்க்கு -2. ஓகேவா? அடுத்தால 0, 0. நெக்ஸ்ட்டு 1, 2. இப்போ நமக்கு இதில் ஒரு 3 புள்ளிகள் கிடச்சிருக்குது. இந்த 3 புள்ளிகளையும் நம்ம வரைபடத்தில் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம கிராஃபில் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு குறிக்கலாம். எக்ஸ் அச்சு இது எக்ஸ் அச்சு, இங்கே எக்ஸ் டேஷ், அடுத்தால மேலே ஒய் அச்சு, கீழே ஒய் டேஷ். ஓகேவா? இப்போ நமக்கு முதல் புள்ளி என்ன அப்படின்னா -1, -2. அப்போ முதல்ல இருக்கிற புள்ளியை நம்ம எக்ஸ் அச்சில் எடுக்கணும். ரெண்டாவது இருக்கிறது ஒய் அச்சு. -1ங்கிறது எக்ஸ் அச்சில் என்ன இருக்குது, -2 ஒய் அச்சில் -2 என்ன இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த -1ங்கிற கோடும் இந்த -2ங்கிற கோடும் எதில் டச் ஆகுதோ அந்த புள்ளி தான் -1, -2. ஓகேவா? ஒரு புள்ளி குறிச்சாச்சு. அடுத்த புள்ளி 0, 0. அப்போ எக்ஸ் அச்சிலையும் 0 தான், ஒய் அச்சிலையும் 0 தான். அப்போ இந்த புள்ளி தான் நமக்கு 0, 0. ஓகேவா? அடுத்தால 1, 2. அப்போ எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2. ஓகேவா? அப்போ இந்த 1ம் இந்த 2ம் எதில் டச் ஆகுதோ அந்த புள்ளி தான் 1, 2. ஓகேவா? இப்போ நமக்கு இதில் 3 புள்ளிகள் கிடச்சிருக்குது. இந்த 3 புள்ளிகளையும் சேர்த்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோன்னா அதுதான் ஒய் ஈக்குவல் டு 2xக்குள்ள நேர்கோடு. ஓகேவா? இப்போ இந்த 3 புள்ளியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கோடு வரைய போகிறோம். ஓகேவா? இந்த கோடு தான் என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குற அந்த சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு 2x. ஓகேவா? இப்போ இதே கணக்கில் ரெண்டாவது சப்ஸ்டியூஷன் செகண்ட் சம் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு 4x -1 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுக்கிறது எக்ஸு. இது நம்மளாக எடுக்கிறது. ஓகேவா? கணக்கில் நம்ம எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். நம்ம என்ன செய்வோம், மைனஸில் ஒரு வேல்யூ எடுப்போம், 0ன்னு எடுப்போம், ப்ளஸில் ஒரு வேல்யூ எடுப்போம். சரிதானா? இது நம்மளே அசியூம் பண்ணிக்கிறது. இப்போ இங்கே ஒய் என்னென்னா 4x -1 இருக்குது. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா நமக்கு எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? அந்த எக்ஸை 4ஆல் பெருக்கணும், அதுலேருந்து -1 கழிக்கணும். அப்போ அந்த எக்ஸை முதல்ல நம்ம 4ஆல் பெருக்கிக்கிடுவோம். 4x அடுத்தால -1. இந்த 2ஐயும் நம்ம கூட்டணும்னா 4x -1. ஓகேவா? இந்த 2ஐயும் நம்ம கூட்டணும்னா நமக்கு கிடைக்கிறது ஒய். இப்போ நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் -1. அப்போ அதை 4ஆல் பெருக்கும்போது என்ன வரும், -1 4 4. அடுத்தால 4 0 கொண்டு பெருக்கும்போது 0. 4 1 கொண்டு பெருக்கும்போது 1 4 4. ஓகேவா? இப்போ பாருங்க இங்கே -1 எக்ஸ் அந்த மாதிரி இல்லை. எக்ஸ் இருந்தால் தான் நம்ம இதை எக்ஸை எடுக்கணும். இப்படி மாறிலி இருந்துச்சு, நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன அடையாளத்தில் இருக்குதோ அதே அடையாளத்தோட நம்ம அந்த நம்பரை எடுத்துக்கிடணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படிங்கிறது என்னன்னா 4xஐயும் -1ஐயும் கூட்டுறது. ஓகேவா? அப்போ 4x -1 இந்த 2ஐயும் டேமையும் தான் கூட்டணும். தெரியாமல் முதல் டேமை கூட்டிடக்கூடாது. அப்போ நம்ம ஸ்கேலை வச்சு இதை மறைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 டேமையும் நம்ம கூட்ட போகிறோம். ஒரே அடையாளமாக இருந்துச்சுன்னா 2ஐயும் கூட்டி அதே அடையாளம். அப்போ -4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. 0 + -1 வந்துடும், -1. 4 -1 4லேருந்து 1 கழிச்சோன்னா 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இனிமே நம்ம புள்ளிகள் எழுதிடலாம். நமக்கு 3 புள்ளிகள் கிடைச்சிருக்குது. புள்ளிகள் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம். இந்த ப்ராக்கெட் போட்டு எக்ஸுக்கு -1,
அப்படின்னா ஒய்க்கு எத்தனை -5. ஓகேவா? ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். அடுத்தது 0, -1 1, 3. ஓகேவா? இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம வரைபடத்தில் குறிக்கலாம். இப்போ கிராஃப் வரைஞ்சாச்சு. இங்கே வந்து எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் டேஷ், மேலே ஒய், கீழே வந்து ஒய் டேஷ். ஓகேவா? முதல் புள்ளி -1, -5. அப்போ அந்த -1 எக்ஸ் அச்சில் எடுக்கணும், -5 ஒய் அச்சு. -1 என்ன இருக்குது, இதே இதில் -5 என்ன இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த புள்ளி தான் -1, -5. அடுத்தால 0, -1. அப்போ எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் -1. எந்த புள்ளி, இந்த புள்ளி. ஓகேவா? அப்போ இது என்னது 0, -1. அடுத்த புள்ளி 1, 3. 1 என்ன இருக்குது, ஒய் அச்சில் 3 என்ன இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 1, 3 ஜாயிண்ட் ஆகிற இடம் எங்கன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு என்னது 1, 3. ஓகேவா? இப்போ நம்ம 3 புள்ளிகளையும் நம்ம குறிச்சாச்சு. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு நேர்கோடு வரைஞ்சிடலாம். 3 புள்ளிகளும் கண்டிப்பாக ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு நேர்கோட்டில் வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு புள்ளி வந்து தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேர்கோடு தான் என்ன அப்படின்னா y = 4x - 1. ஓகேவா? ரொம்ப ஈஸியானது, ரொம்ப முக்கியமானதும் கூட. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.